யாருக்காவது ஆபத்தோ இல்லனா அவசரமா உதவி தேவைப்படுது அப்படின்னா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணா அவர் டைரக்டா வந்து பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா மனுஷங்க ரூபத்துல வந்து உதவுவாரு அப்படின்னு பொதுவா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில தாங்க இங்க உத்தம் சந்த் கட்டாரியா இவரு மனித கடவுள்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்ச தன்னுடைய சக்திக்கு மீறியும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு, இன்னமும் செஞ்சுட்டு வராரு. அதுல ஒரு பகுதியை தாங்க வருஷம் வருஷம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவரு தன்னுடைய ஏரியால இருக்கிற மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில நேத்து 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. தன்னுடைய 5 பை கட்டாரியா ஹேம்ராஜ் கட்டாரியா ட்ரஸ்ட் சார்பில் சுதந்திர தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சென்னை பெரம்பூர் வீனஸ் பார்க் எதிரில் ரொம்ப சிறப்பா நடத்தியிருந்தாரு. நியூஸ் ரீடர் மோகன்ராஜ் ஏற்பாட்டில் நடந்த இந்த நிகழ்ச்சியில முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பாதுகாப்பு அதிகாரியும் முன்னாள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அனுசியா டெய்சி அர்னஸ்ட், சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் பரத், சான்ஸ் விலங்குகள் நல அறக்கட்டளை நிறுவனர் சுதா சந்திரசேகர், லயோலா கல்லூரி ஆங்கிலத்துறை துணை பேராசிரியர் ஜென்சி ஆகியோர் சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில தொழிலதிபர் சடகோபன் ராஜு, பத்மபிரியா ராஜு, புலவர் சுகுமாரி, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பசுமை நாயகன் உமாநாத், சமூக ஆர்வலர் முனைவர் தனசேகர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களா கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோரும் கலந்துகிட்டு விழாவை சிறப்பித்தாங்க. இந்த நிகழ்ச்சிய சமூக ஆர்வலரும் நடிகருமான பிரவீன்குமார் சிறப்பா தொகுத்து வழங்கியிருந்தாரு. மேலும் பன்முகத்திறன் பேச்சாளர் இளம் புரட்சியாளர் ஸ்டாலின் பாரதி சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் குறித்து கவிதை வடிவில அனல் பறக்கும் விதமா பேசி அசைத்திருந்தாரு. முக்கியமா இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியா பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்றாட தேவைக்கான அரிசி உள்ளிட்ட உபயோகப் பொருட்கள், விலையில்லா பழமரக்கன்றுகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் என 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. குறிப்பா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நேத்து ஏராளமான மக்களுக்கு அறுசுவையில அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கட்டாரியா அவர்களின் தலைவரால் திரு அனுஷா அம்மா அவர்களுக்கு முன்னாடி போற்றப்படுகிறது. அனுஷா டேசி மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதனைத் தொடர்ந்து அம்மா அவர்களுக்கு காந்தி இயற்றிய சத்திய சோதனை புத்தகத்தை பரிசாக வழங்குகிறார் தனசேகர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து சின்னத்திரை நடிகர் பரத் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். திரு ரிஷப் கட்டாரியா அவர்களின் காந்தி எழுதிய சத்திய சோதனை புத்தகத்தை வழங்குகிறார். திருமதி சுதா சந்திரசேகர் அவர்கள் மரக்கன்றினை திரு பரத் அவர்களுக்கு வழங்குகிறார். இவரை தொடர்ந்து ரிஷப் அவர்கள் சிறப்பு செய்கிறார். இதைத் தொடர்ந்து
திருமதி சுதா சந்திரசேகர் அவர்கள் முதல் மரக்கன்றை திரு நடிகர் பரத் அவர்களுக்கு வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து திருமதி சுதா சந்திரசேகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பிடி அவர்கள் காந்தி எழுதிய சத்திய சோதனை புத்தகத்தை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து திரு ஜென்சி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது கட்டாரியா குடும்பம் சார்பில். இதனைத் தொடர்ந்து திருமதி ஜென்சி அவர்களுக்கு கட்டாரியா குடும்பத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு ஸ்வீட்டி கட்டாரியா அவர்கள் நினைவு புத்தகத்தை வழங்குகிறார். ராஜு அவர்கள் வழங்குகிறார். திருமதி சுதா சந்திரசேகர் அவர்கள் மரக்கன்றை வழங்குகிறார். நினைவு பரிசை திரு ராஜு மற்றும் பிரியா ராஜ் அவர்கள் வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து திருமதி ராஜு சடகோபன் அவர்களுக்கும் பிரியா ராஜு அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது கட்டாரியா குடும்பம் சார்பில். இதனைத் தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகி மகள் இங்கு வருகை தந்திருக்கிறார் திருமதி ஆசிரியர் வசந்தா அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது கட்டாரியா குடும்பத்தின் சார்பில். சுகுமாரி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருமதி வசந்தா ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் அவர்களுடைய தந்தை சுதந்திர போராட்ட தியாகி. இதனைத் தொடர்ந்து டொன் போஸ்கோ பள்ளியின் ஆசிரியர் திரு ஆனந்தராஜ் மற்றும் ஜான்சன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திருமதி சுதா சந்திரசேகர் தலைவரால் மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கு உத்தம் கட்டாரியா அவர்கள் சிறப்பு செய்வார். இதே மேடையில் திரு ஆனந்தராஜ் சார் கேட்டுக்கொண்டதின் வாயில் டொன் போஸ்கோ பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்படுகிறது. அதனையும் பெற்றுக் கொள்ளுமாறு டொன் போஸ்கோ பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்படுகிறது. திரு கட்டாரியா குடும்பத்தின் சார்பில் மாணவர்கள் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து திரு ஜான்சன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சரவணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சுதா சந்திரசேகர் அவர்கள் மரக்கன்றுகளை வழங்குகிறார். உள்ள வந்துருங்க மேடம். ரைட்ல பேக் வர மாட்டேங்குது. இதனைத் தொடர்ந்து திரு தனசேகர் அவர்களுக்கு ஸ்ரீ பத்மா சரஸ்வதி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சூர்யா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. திரு டாக்டர் தனசேகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மேடையில் திருமதி சுதா சந்திரசேகர் அவர்கள் முதல் மரக்கன்றை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்ம சரஸ்வதியின் தலைமை ஆசிரியர் சிறப்பு மாணவர்களுக்காக பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் பள்ளியில் சுதந்திர தின விழாவிற்கு உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களை அழைத்ததின் பேரில் அங்கு சென்று வந்தோம். அங்கு சென்றவுடன் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும், சிறப்பு மாணவர்கள்
அவர்களுக்காக இன்று அவர்களை நேரில் அழைத்து அவங்க பார்த்தோன்னே சார் வந்து உத்தம் கக்காரி அவர்கள் வந்து தண்ணி வந்துச்சு அந்த அளவுக்கு இப்படி ஒரு படிப்பு இருக்கா கடவுள் இந்த மாதிரி குழந்தைகளை படிப்புறா அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் வந்து கண் கலங்கிட்டாரு. இதை தொடர்ந்து திரு சூர்யா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அத்துடன் அந்த மாணவர்களுக்காக சிறிய முன்முடிப்பு தரப்படுகிறது. இதை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய திரு பிஏ பிரவீன்குமார் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவர்களுக்கு சிறப்பு சுதா சந்திரசேகர் மேடம் அவர்களுக்கு ஒரு மனக்கல்வி பரிசாக வழங்குவார். சுதா மேடம் இந்நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக தொகுத்து வழங்கிய திரு சிஏ பிரவீன்குமார் சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆங்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மற்றும் இந்நிகழ்ச்சியை உதவிகரமாக இருந்த திரு போலீஸ் அபிஷியல்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ் அபிஷியல்ஸ் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ் அபிஷியல்ஸ் இந்நிகழ்ச்சிக்கு உதவிகரமாக ஒவ்வொரு ஆண்டும் நமக்காக இங்க வந்து சிறப்பாக பேச்சு போட்டிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் பாரதி அவர்களுக்கும் சச்சின் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திரு ஸ்டாலின் பாரதி சச்சின் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு மொழியும் அமைத்துக் கொண்டிருக்கும் திரு தாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். என்று அமைத்துக் கொடுத்த இன்பா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். இன்பா இதைத் தொடர்ந்து நமது பகுதியில் 6-7 படங்களுக்கு மீது கேமராவில் ஒளிப்பதிவு செய்து நடிகர் ரஜினி அவர்களின் கூலி படத்தின் கேமராமேன் திரு முருகன் அவர்களுக்கு மேடையில் மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. திருமதி சுதா சந்திரசேகர் அவர்கள் மரக்கன்றினை வழங்குகிறார். திரு முருகன் அவர்களுக்கு திரு ராஜு சடகோபன் அவர்கள் விடுதலை தலைவர்களின் புத்தகத்தை வழங்குகிறார். இதைத் தொடர்ந்து நடந்து கொள்கைகள் வழங்கப்படும். எழுச்சி மிகு 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா சீரும் சிறப்புமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. விழாவினை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கக்கூடிய தருணம் இது. விழாவினை சிறப்பித்து இங்கு வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய ரிட்டையர்டு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அனுஷியா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சின்னத்திரை நடிகர் பரத் சங்க தேர்தலில் வெற்றி கண்டு மகிழ்ச்சி தருணத்திலும் நாம் அழைத்ததின் பேரில் உடனடியாக வந்து இந்த விழாவினை சிறப்பித்ததற்கு நன்றி. இதைத் தொடர்ந்து சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டின் நிறுவனர் திரு சுதா சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்படுகிறது. ஜிஎம்பிஎல் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ராஜு சடகோபன் அவர்களுக்கும் அவர்களின் துணைவியார் பிரியா ராஜு அவர்களுக்கும் நன்றி. இதைத் தொடர்ந்து விழாவினை சிறப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் குடும்பமாக வந்து நமக்காக இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் கட்டாரியா குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இணைந்து அன்ஸ்வாரி ஏக்ராஜ் கட்டாரியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் காவல்துறையினர் K1 காவல் நிலையம், K9 காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பகுதியில் துப்புரவு பணியாளர்களை அனுப்பி இந்த பகுதியை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கும் திரு நாகராஜ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திற்கு வந்து நமக்காக மரக்கன்றுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு பசுமை நாயகம் ஐயா அவர்களையும் வெற்றி
கோடம்பாக்கம் வெற்றி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் விட்டு சென்ற ஒரு விருது என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொன்போஸ்கோ பள்ளியின் ஆசிரியர் திரு ஜான்சன் மற்றும் ஆனந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இங்கு மேடைகள் அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் இன்பா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக நாம் அழைக்காவிட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வசந்தா மற்றும் புலவர் சுகுமாரி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நமக்காக வந்து இங்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் பிளாக் அவர்களுக்கு உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைத் தொடர்ந்து திரு பிரகாஷ் மாமாஜி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை அமைப்பு கொடுத்த இன்பா அவர்களுக்கு நன்றி மற்றும் இந்த ஒளியும் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.